டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நியூ டெல்லி சட்டப்பேரவை தொகுதி கவனம் ஈர்த்திருக்கிறது. அதிகார மையமான லுட்டியன் டெல்லியை உள்ளடக்கிய இந்த தொகுதியை 4வது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் தக்க வைப்பாரா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் முக்கியமான 2 ஹை புரோஃபைல் தலைவர்கள் இந்த தொகுதியை குறிவைத்து களமிறங்கி இருப்பதுதான். 2008ஆம் ஆண்டு நடந்த தொகுதி வரையறையின் போது கோலே மார்க்கெட் மற்றும் சரோஜி நகர் தொகுதிகளில் இருந்து சில பகுதிகளை பிரித்து உருவாக்கப்பட்டதுதான் புதுடெல்லி சட்டப்பேரவை தொகுதி. அன்று தொடங்கி இன்று வரை வெறும் 2 பேர் மட்டுமே இந்த தொகுதியின் எம்எல்ஏக்களாக இருந்திருக்கின்றனர். ஒருவர் காங்கிரஸ் சார்பில் டெல்லியை 3 முறை ஆட்சி செய்த ஷீலா தீக்ஷித், மற்றொருவர் கடந்த ஆண்டு வரை டெல்லியின் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால். 2008இல் நடந்த தேர்தலில் ஷீலா தீக்ஷித் வென்றிருந்த நிலையில் 2013ஆம் ஆண்டு சிட்டிங் முதலமைச்சரான அவரை எதிர்த்து களமிறங்கி புதுடெல்லி தொகுதியை ஆம் ஆத்மியின் கோட்டையாக மாற்றியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் அந்த கோட்டையை எப்படியாவது மறுபடியும் காங்கிரஸ் வசமாக்க களமிறங்கி இருக்கிறார் சந்தீப் தீக்ஷித். டெல்லியில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஷீலா தீக்ஷித்தின் மகன் IAS அதிகாரியான சந்தீப் தீக்ஷித் 2 முறை மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். அம்மாவை தோற்கடித்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தீவிரமாக களமாட முடிவு செய்திருக்கிறார் சந்தீப் தீக்ஷித். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள் ஓரம் கட்டப்பட்டு வரும் சந்தீப் தீக்ஷித் இழந்த தனது மவுசை நிலைநாட்ட கடைசி வாய்ப்பாக இந்த தேர்தல் இருப்பதால் கடுமையாக டஃப் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக களமிறக்கி இருக்கும் வேட்பாளர் பர்வேஷ் வெர்மாவும் சற்றும் சளைத்தவர் அல்ல. 1996 முதல் 98 வரை டெல்லி முதலமைச்சராக இருந்த சாஹிப் சிங் வெர்மாவின் மகனான பர்வேஷ் வெர்மா 2 முறை மக்களவைத் தேர்தலில் வென்று MP ஆகி இருக்கிறார். 2020ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக நடந்த சாஹின்பாக் போராட்டத்தை அனுமதித்ததற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை தீவிரவாதி என அழைக்கும் அளவுக்கு சென்றவர் பர்வேஷ் வெர்மா. இவரை களமிறக்கி இருப்பதன் மூலம் புதுடெல்லியோடு சேர்த்து டெல்லி எல்லையில் இருக்கும் மற்ற தொகுதிகளில் கணிசமான ஜாட் சமூக வாக்குகளுக்கு குறிவைத்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க முயற்சி செய்கிறது பாஜக. இவர்கள் இருவரையும் குறிவைத்து டெல்லியின் மகனா CMகளின் மகனா என ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலை முன்னிறுத்தி பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டு இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு எடுபடும் என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. என்னதான் கடந்த 3 முறையும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை எனும் அளவுக்கு இலகுவாக வெற்றியடைந்திருந்தாலும் இந்த முறை கெஜ்ரிவாலுக்கான போட்டி கடுமையாக இருக்கப் போகிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதற்கு ஏராளமான காரணங்களும் அடுக்கப்படுகின்றன. அதில் முதலாவது காரணம் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான மனநிலையும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் தான். 2013ஆம் ஆண்டு தொடங்கி தொடர்ந்து 3 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி வருகிறது ஆம் ஆத்மி கட்சி. இதனால் அந்த கட்சிக்கு எதிரான மனநிலை வாக்காளர்களில் ஒரு சாராரிடம் உருவாகி இருக்கிறது. இதை இன்னும் அதிகரிக்கும் விதமாக மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையே சிறையில் அடைத்தது அமலாக்கத்துறை. இதன் மூலம் ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்தி ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி மீது ஊழல் சாயம் படிந்திருக்கிறது. இந்த ஊழல் குற்றச்சாட்டை அகற்றத்தான் தனது முதலமைச்சர் பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் மீண்டும் தன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அந்த நாற்காலியில் அமர்வேன் என சபதம் எடுத்திருக்கிறார் கெஜ்ரிவால். ஆனால் மக்களவை தேர்தல் நேரத்திலேயே கை கொடுக்காத இந்த சிம்பதி கேம் சட்டப்பேரவை தேர்தலில் எடுபடுமா என்கிற கேள்விகள் எழுந்துள்ளன. போதாக்குறைக்கு மக்களவை தேர்தல் நேரத்தில் காங்கிரஸோடு இருந்த கூட்டணியை சட்டப்பேரவை தேர்தலில் தவிர்த்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. இதனால் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் டெல்லியில் 2 கட்சிகளும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. காங்கிரசின் கூட்டணியை கலட்டிவிட்டது இஸ்லாமியர்களின் வாக்குகளை ஆம் ஆத்மியிடம் இருந்து தூரமாக்கிவிடும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். 2013ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து வந்த டெல்லி முஸ்லிம்கள் அதன் பிறகு ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவு கரம் நீட்டி வந்தனர். ஆனால் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை வெடித்த போது ஆம் ஆத்மி கட்சி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இல்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. தற்போது டெல்லியில் ரோஹிங்கியா மற்றும் வங்கதேச முஸ்லிம்களின் ஊடுருவல் அதிகரித்து விட்டதாக பாஜக குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதே நரேட்டிவை ஆம் ஆத்மியும் கையில் எடுத்திருப்பதும் இஸ்லாமிய சமூகத்தினரை மீண்டும் காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டை நோக்கி நகர்த்தி வருகிறது. ஊழல் குற்றச்சாட்டு, ஆட்சிக்கு எதிரான மனநிலை, வலிமையான அரசியல் வாரிசுகளின் போட்டி, அதிகரிக்கும் இஸ்லாமிய வாக்காளர்களின் எதிர்ப்பு என இந்த சவால்களை எல்லாம் கடந்து கெஜ்ரிவால் 4வது முறையாக ஆட்சியை பிடிப்பாரா என்பதை டெல்லி வாசிகளின் தற்போதைய எதிர்பார்ப்பு.